செபிக்கிறேன். இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பெரிய விடுதலையும் ஜனங்கள் பெற வேண்டும் என்று ஸ்தோத்தரித்து துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உமக்கென்று காணிக்க படைத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் காணிக்க படைத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பல மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த பரலோகத்தில் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும், கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்திற்காய் செபித்து தாங்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை செலுத்துவோம். சத்தமா கை தட்டி நாம் இருப்பதற்கு உட்காருவோம். சத்தமாய் ஆசீர்வதிப்பார். முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்த நம்ம சில வருகை தந்திருக்கிறாங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம சில அதுக்கு முன்பாக ராஜஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான் உதய்பூர் ஜாவர் மைண்ட் சிஎஸ்ஐ சர்ச்சுடைய செக்ரட்டரி அருமையான ஐயா பத்ரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு 20 பேர் டீமை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்முடைய அன்பு அம்மா வேப்பூர் ஜெயந்தி அம்மா மூலமாக அவர்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் ஜாவர் மைண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. கையெழுத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இவர்கள் பத்ரி அவருடைய முழு டீம் சுமார் 20 பேர் ராஜஸ்தான்ல இந்த கூட்டத்துக்காக வந்திருக்கிறாங்க. நல்ல ராஜஸ்தான் டீமுக்கு எல்லாம் பயங்கர ஒரு கைப்பற்ற பார்க்கலாம். 20 பேருக்கு காலோ போடுகிற ஆசை, டைம் தான் இல்லை. அதனால வந்திருக்கிற செக்ரட்டரி அவர்கள் ஏசி நாமத்தில் வாழ்த்து. ரொம்ப சீக்கிரம் போட்டோ எடுங்க. ரைட், காட் பிளஸ் யூ. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ட்ரக்கை இன்னைக்கு ரொம்ப தடைகளுக்கு மத்தியில் இயக்கி கொண்டு வந்த அருமையான அன்பு தேவ மனிதர் மேஷா எங்க இருக்கிறாரு? அவர் மேஷா கொண்டாரா? மேஷா இன்னைக்கு நம்முடைய டிரைவர் வந்து கேஜிஎஃப் போயிட்டாரு. அவர் வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து ரொம்ப லேட்டாக மேஷா அவர்கள் திடீர்னு ஃபோன் அடிச்சோன்னு 5 சபை வச்சிருக்கிறார், லாயரா இருக்கார், எல்லாத்தையும் வந்து ஐயா சொல்லிட்டீங்க வந்துட்டேன்னு சொல்லி ஓடி வந்தீங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய முதல் கர்த்தர் இருப்பாரு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் சால்வை போட்டுக்கிட்டே இருக்க டைம் ஆயிடுச்சு. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கையை மேல வச்சு ராமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா கையை தட்டி ராமேன்னு சொல்லுங்க. போன வருஷம் இதே நாள் இந்த இடத்துல கூட்டம் நடத்தும் போது திடீர்னு பார்த்தா அப்பாவுடைய ஒரு நண்பர் அங்கிள் ஜான் பால் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டார் லாஸ்ட் இயர். அவர் வந்து திடீர்னு எங்க கூட வந்துட்டு ஊழியத்துக்காக வந்தாங்க. சொன்னா அங்கிள் ஒரு சின்ன இடம் தான், நீங்க வருவீங்களான்னு கேட்டேன். அவரு என்ன சின்ன இடமோ பெரிய இடமா, இயேசுவே இருக்கிறார், நாங்க வரன்னு வந்தாரு. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? போன டைம் ஜான் பால் அங்கிள் நல்லா கையெழுத்து ராமேன்னு சொல்லுங்க. அவர் இந்த வருஷம் வந்துருவாரு நினைச்சு அவர் மே 6 அமெரிக்காவிலேருந்து வராரு. வந்தோட நிறைய கூட்டங்கள் நம்ம கூட ஜாயின் பண்றாரு. ஃபைட்டு கொடுத்து ரொம்ப அதிகமாக பேசினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா. இந்த டைம் திடீர்னு பார்க்கும்போது ஒரு நாள் நம்ம பேசலாம், இன்னொரு நாள் வந்து யார் யார் கூப்பிடலாம்னு சொல்லும் போது அங்கிள் ஜிஎஸ் அங்கிளை கூப்பிட்டோம். நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு திடீர்னு அப்பாவுடைய நண்பர்கள் அங்கிள் ஐசாக் அருமையான டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சென்னையிலேருந்து வந்தாங்க. அவங்க டெலிஃபோன்ல தம்பி ரூபன் மூலமா என்னோட பேசினாங்க. அமெரிக்காலேருந்து ஒரு ஐயா வராங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அவங்க வரட்டும் அப்படி சொன்னோம். இந்த நேரத்துல வேப்பூரை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அடிக்கடி அமெரிக்காவிலேருந்து ஆட்கள் வராங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ அங்கிள் அருமையான பாஸ்டர் ஜேக் அவர்கள் he came all the way from US to share the gospel of Christ. கரங்களை தட்டி வைக்கிற full round of applause to Pastor Jake, Evangelist Jake. Now he's going to give the sermon of God. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை. Hallelujah. I'm going to say a prayer for you, everybody, okay? Hallelujah. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நான் எடுக்க போகிறேன். Lord, I thank you for touching every single person under the sound of my voice. இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீ தொடுவதற்காக நன்றி. I thank you, Lord, for the fire of the Holy Spirit. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியுடைய அக்கினிக்காய் நன்றி செலுத்துகிறேன். Lord, I thank you for your wonderful presence, Lord. இந்த தேவ பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். I thank you for the peace of God. தேவனுடைய சமாதானத்துக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன். The joy of the Lord that is their strength in the name of Jesus. ஆமென். அந்த தேவனுடைய சந்தோஷம் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. My name is Evangelist Jake Peterson. I've traveled to 231 cities and 11 nations of the world. Hallelujah. என்னுடைய பேர் ஜேக். நான் 231 கண்ட்ரிக்கு மேல டிராவல் செய்திருக்கிறேன்.
You know what, church? Everywhere we go, people's hearts are the same. Hallelujah. எங்க போனாலும் மனிதனுடைய இருதயம் எல்லாம் ஒன்றாய் தான் இருக்கிறது. Everywhere we go, they're hungry and thirsty for God. எந்த இடத்துக்கு நான் சென்றாலும் மனிதர்கள் எல்லாம் இயேசுவுக்காய் தாகமா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I want to share Matthew chapter 12 verse 39. Hallelujah. நான் இந்த நாளிலே ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்காய் சொல்ல வருகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம். But he replied to them, an evil and adulterous generation, a generation morally unfaithful to God, seeks and demands a sign. But no sign shall be given to it except the sign of the prophet Jonah. Matthew chapter 12 verse 39. நான் இன்றைய நாளிலே மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இருந்து 39வது வசனத்தை நான் உங்களுக்காய் தியானிக்க இருக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. The Pharisees asked Jesus for a sign. பரிசேயர்கள் ஆண்டவரிடத்தில் சில அடையாளங்களை கேட்டார்கள், so that he could prove to them he was who he said he was. அவர்கள் இயேசுவை அடையாளத்தை கேட்டு அவர்கள் இயேசு என்பதை நிரூபிக்க வேண்டும், அவர்தான் கர்த்தர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சில அடையாளங்களை கேட்டார்கள். But he said, no sign shall be given this generation except for the sign of the prophet Jonah. ஆனால் இயேசு சொன்னார், இந்த இடத்துல வேற எந்த அடையாளங்களும் நான் கொடுக்க போவதில்லை, ஒரே ஒரு அடையாளம் தான், அது அருமையான தீர்க்கதரிசி யோனாவின் அடையாளத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார். Matthew 12 verse 40, the very next verse. For even as Jonah was 3 days and 3 nights in the belly of the sea monster, அவர் சொல்றாரு மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தில், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். so will the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth. அதே போல தேவ மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே 3 நாள் இரவும் பகலுமாய் இந்த உலகத்தின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார். So Jesus was saying that he was going to die on a cruel cross for you and me. ஆண்டவர் அப்பவே தெளிவாய் சொன்னார், அவர் கல்வாரி சிலுவையிலே மனிதர்களுக்காக அவர் மரிக்க போகிறார். He was going to go into the center of the earth. That's where hell is. அவர்தான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் அந்த நரகம் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு அவர் போக போறேன் என்று சொல்லி, and he would be there for 3 days and 3 nights. ஆண்டவர் சொல்றாரு 3 நாள் இரவும் பகலும் அங்க நான் இருக்க போகிறேன். He said just as Jonah went into the belly of the great fish. எப்படி தெரியுமா, அந்த யோனா தீர்க்கதரிசி அந்த மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல he was going to be in the belly of the earth. அதே போல இயேசுவும் இந்த உலகத்தின் வயிற்றில் அவரும் இருக்க போகிறார் 3 நாள். But he was going down there to gain victory over the devil. Hallelujah. ஆனால் மனுஷகுமாரன் இந்த உலகத்தின் இருதயத்திலே அவர் போய் 3 நாள் இருந்தது எதற்கு தெரியுமா, வெற்றியை சுதந்திரிக்க. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. He was saying the prophet Jonah was not just a story, but this was a picture of him. இந்த யோனாவுடைய வாழ்க்கை வரலாறு சுத கதை அல்ல, அது இயேசுவின் பிரதிபலிப்பு கதை. God saw the need in Nineveh, so he sent Jonah. ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்காக யோனாவை அனுப்பினார். And Jonah was disobedient. He went to Tarshish. அவனோ நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீசுக்கு சென்று விட்டான். They ended up throwing him overboard and he was swallowed by a great fish. அவனோ தர்ஷீசுக்கு போக வேற ஒரு கப்பலில் ஏறின போது அங்கேருந்து தூக்கி எறியப்பட்டான். அப்போது மீனின் வயிற்றில் அவன் மீனின் வயிற்றில் முழுகப்பட்டான். Jesus was saying this is a prophetic picture of him. This is a picture of the Messiah. Hallelujah. இந்த எதை தெரியுமா குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதை அது தெளிவாய் குறிக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். The Bible says that I was alive, then I was dead, now I'm alive forevermore. Hallelujah. Hallelujah. வசனம் சொல்லுகிறது ஜீவன் இருந்தது, அதே போல மரணமும் இருக்கிறது, ஆனால் நித்திய வாழ்வை இயேசு நமக்கு தருகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Amen. Jesus goes on to say, I have the keys of death and hell. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த மரணத்துக்கும் அந்த நரகத்துக்கும் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன். That means he has legally given the authority over death and hell and the grave. Hallelujah. எதை குறித்து தெரியுமா, அவர் கல்லறையிலே அவர் மரணத்துக்கும் நரகத்துக்கும் அதிகாரத்தை அவர் சுதந்திரத்துக் கொண்டார். You know what, church? What happens when Jesus passes by your life?
நான் என்ன தெரியுமா சொல்ல வருவேன், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வழியாய் அவர் வரும்போது you're going to be saved. You're going to be changed. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மாற்றப்படுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Jesus was just walking by Peter and he said, "Come follow me. I'll make you a fisher of men." வீணை பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என்னை பின்தொடர்ந்து வா, நான் ஆட்களை மனிதர்களை பிடிக்கிறவன் மாற்றுவேன். His calling is upon your life. He's calling you, church. அவர் உங்களையும் அப்படிதான் அழைக்கிறார். கைகளை மேல வைத்து ஆமென் சொல்லுங்களேன். Jesus spoke to 5 of the 7 churches in the book of Revelation and he said, "Repent." அவர் எல்லா சபைகளையும் வெளிப்படுத்துற விசேஷத்தை அவர் பேசும்போது சொல்கிறார், மனம் திரும்புங்கள். What is the message that Jesus has for his church today? ஆண்டவர் இன்னைக்கு சபைகளுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை சொல்கிறார் தெரியுமா? That is to repent. Hallelujah. அதேதான் மறுபடியும் சொல்கிறார், மனம் திரும்புங்கள். The Bible says that for God so loved the world, he gave his only begotten son. ஆமென். பைபிள் சொல்லுது, நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு இயேசு தந்ததுனா காரணம் இந்த உலகத்தை அவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். That whosoever believeth on him யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ should not perish but have everlasting அவர்கள் life. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. You can have him. You can have everlasting life. Hallelujah. நீங்கள் கர்த்தருக்கு உறுப்பினர்களானால் ஆண்டவர் சொல்றார், நித்திய வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். He said in his word, "I am the way, the truth, and the life. No one cometh unto the Father except through me." அவர் சொல்றார், என்னை அல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது. Hallelujah. There is no other way, church. He is the only way. நான் சொல்லுகிறேன், வேற எந்த வழியும் கிடையாது. இயேசுவை அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். I want to give you the opportunity to accept Christ. இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நான் தர விரும்புகிறேன். You might not ever have another chance. நான் இயேசுவிடம் நீங்கள் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறோம். அந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது. The Bible says, "My spirit shall not always strive with man's flesh." ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனோடு போராடுவதில்லை. It says, "Call upon him while he is near." ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமீபத்தில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க. Seek the Lord while he may be found. அவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு தேடுகிறவர்கள் அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கள். Jesus said it this way, "I have come to do the works of my Father." ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நான் வந்தது என் பிதாவுடைய வேலை செய்வதற்காக. The night cometh when no man can work. யாரும் சில ஒரு வேலை செய்யாத கூடிய இருளான நேரம் வருகிறது. Church, the night has come in Haiti. You can't fly in or out of Haiti. சில சூழ்நிலைகள் வரும், அது வித்தியாசமா இருக்கும். You might wake up tomorrow and find yourself in eternity. அவர் நீங்கள் காலையில எழுந்து பார்த்தால் அந்த நித்திய வாழ்வுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்க நாட்கள் வரலாம். I was in South Africa. I was preaching the gospel to a man. நான் அதனாலதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். He said, "No, I refuse to accept Christ." ஆண்டவர் சொல்றாரு, அவர் இயேசுவின் சுவிசேஷத்தை ரட்சிப்பை அறிந்து கொள்ள ஆயத்தமாயிருங்கள். He was drunk. He was drinking alcohol. ஒருவன் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது He said, "Next time, next time." அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், அடுத்த நாள் அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், அடுத்த நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். I said, "There is no next time." நான் அவனை பார்த்து சொன்னேன், அடுத்த நாள் என்பது மறுபடியும் உனக்கு கிடைக்காது. Today is the day of salvation. இன்றைய நாளே ரட்சிப்பின் நாள். கையை தட்டி ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. I asked a man in South Africa, "If you died today, where would you go? Where would you spend eternity?" தென்னாப்பிரிக்கா ஊழியத்தை செய்த போது அவனுக்கு இப்ப மரித்தால் எங்க போவாய்? He said, "I would be with my ancestors." அவன் சொன்ன, என் மூதந்தையார்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். Church, we have heaven and hell, life or death. அருமையான தேவ ஜனமே, பரலோகம் நமக்கு உண்டு, அதே போல நரகமும் உண்டு. நமக்கு ஜீவன் உண்டு, அதே போல மரணமும் நமக்கு உண்டு. Choose Jesus Christ and you can live. நான் சொல்ல விரும்புகிற நல்ல காரியம், இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள். கையை தட்டி ராமன் சொல்லுங்கள். Hallelujah. If you want to accept Christ, I want you to say this prayer after me. ஒருவேளை நான் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன் சொல்றவங்க அப்படியே கைகளை உயர்த்தி நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. Say, "Dear Lord Jesus." என் அன்பு ஆண்டவரே. Say it with me, everybody. Say, "Dear Lord Jesus." என் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். இயேசுப்பா, come into my heart. Be my Lord and Savior. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்கு வாரும், என் இரட்சகராய் நீர் மாறும்.
சத்தமா சொல்லுங்க. Thank you for dying for me and raising again for me. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, எனக்காய் நீர் மரித்ததற்காய் நன்றி. Fill me with your Holy Spirit. இப்பொழுது உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். சொல்லுங்க. Lord, I forgive everybody. ஆண்டவரே, நான் எல்லாரையும் மன்னிக்க விரும்புகிறேன். I repent. நானும் மனம் திரும்புகிறேன். Hey, your sins are forgiven you. Hallelujah. என்னுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பீராக. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Jesus said in John chapter 9 that I am the light of the world. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 9ஆம் அதிகாரம், நானே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன். And then later on in the book of John, he said to his church, you are the light of the world. ஆண்டவர் அதே யோவான் அதிகாரத்தை பிற்பாடு சொல்றாரு, நீங்கள் எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. He said a city that is on a hill cannot be hidden. ஆமென். ஆண்டவர் சொல்ற மலை மேல் உள்ள பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க முடியாது. But it gives light for all to see. ஆண்டவர் சொல்றார், அது Hallelujah. எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பட்டணமாய். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You know what? He wants you to be like a city on a hill. ஆமென். அவர் நம்மளை மலை மேல் உள்ள ஒரு பட்டணமாய் வைக்க விரும்புகிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். A city on a hill must give light. Hallelujah. ஆமென். எப்படி இருக்க வேண்டும் என்றால் மலை மேல் உள்ள பட்டணம் பலருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We have to shine forth the light of the glory of God. நாம் எதற்கு தெரியுமா வாழ வேண்டும்? ஆண்டவருடைய வெளிச்சத்தை பலருக்கு காட்டுவதா நாம் இருக்க வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. We met a woman for 60 years. She was deaf. 60 வருடமாய் காது கேட்காமல் இருந்த ஒரு அருமையான ஒரு பெண்ணை நான் சந்தித்தேன். And then Jesus opened her ears. Hallelujah. கர்த்தர் 60 வருடமாய் காது கேட்காத அந்த பெண்ணுக்காக நாங்கள் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய காதை செவிட்டு தன்மையை மாற்றி சுமக்கட்டார். கையை தட்டி ஒரு ஆமென். You might be here in this place. You might be deaf. இந்த இடத்துல ஒருவேளை காது கேட்காமல் இங்க இருக்கலாம். You might be blind. ஒருவேளை கண்ணு தெரியாமல் குருடா இருக்கலாம். You might be crippled. You might not be able to walk. நடக்க முடியாமல் முடமாய் கூட நீங்கள் இருக்கலாம். But Jesus is going to cause you to walk. ஆண்டவர் நிச்சயம் உங்களை நடக்க வைப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Jesus still causes the blind to see. Hallelujah. ஆண்டவர் நிச்சயமாகவே குருடர்களையும் பார்வையடை செய்கிற மகிமையான தேவனாய் இன்றும் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. He still causes the deaf to hear. ஆண்டவர் நிச்சயமாகவே செவிட்ட தன்மையை மாற்றி கேட்க செய்கிறவராய் இருக்கிறார். Jesus said in John 11 verse 25, he said to her, I am the resurrection and the life. ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He that believeth on me, யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறார்களோ, though he were yet dead, அவன் மரித்தாலும் yet shall he live. அவன் பிழைப்பான். Hallelujah. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென். அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். He said to Lazarus, Lazarus, come forth. ஆண்டவர் லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே வெளியே வா. This man that was dead for 4 days, அவனோ 4 நாட்கள் மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தான். this man that people had given up on, அவனை விட்டு எல்லாம் அவன் மரித்து போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் அவனை விட்டு விட்டார்கள். his sisters were weeping. ஐயோ, அவனுக்கு இருந்த 2 சகோதரிகளும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பரிதாபமாய். They said, Lord, if you could have just come sooner. அவர்கள் இயேசுவை எதிர்பார்த்து, ஆண்டவர் நீர் சீக்கிரம் வந்தால் என் சகோதரனுக்கு ஏதாவது நன்மை செய்வீர் என்று காத்துக் கொண்டிருந்தார்கள். But he said, roll away the stone. Hallelujah. ஆமென். ஆனால் இயேசு வந்தவருமே சொல்றாரு, அந்த கல்லை அப்படியே எடுத்து போடுங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. ஹல்லேலூயா. And Lazarus came forth. லாசரு அப்படியே உயிரோடு எழுந்து வந்தான். கைகளை தட்டி இயேசுவுக்கு ஒரு பெரிய மகிமை. Lazarus lived again. Hallelujah. மரித்த லாசரு மறுபடியும் உயிரோடு வாழ ஆரம்பித்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி இயேசுவுக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துங்க. When he walks up to you in your situation, your life is going to be different when he walks up to you. அவர் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு நடந்து வர ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். When the fire of God comes upon you, ஆண்டவர் உங்களிடத்தில் வருவாரானால் your life is going to be touched and changed. நம்புங்க, உங்க வாழ்க்கை தொடரும், அது மாற்றப்படும், அது ஆசீர்வதிக்கப்படும். கைகளை தட்டி In a moment of time. Hallelujah. நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்களேன்.
I met a man in Los Angeles, California in 2009. 2009 வருடத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியாவில் ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். And as I began to preach the gospel to him, அவரை பார்த்தவுடன் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தேன். he began to weep uncontrollably. அவனோ தாங்க முடியாமல் அடக்க முடியாத அளவுக்கு கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். He had this anguish that could not be comforted. அவருக்கு இருந்த அந்த சோகம் அதை யாராலும் தேற்ற முடியாமல் தவித்தான். Church, that's what hell is like. It's an anguish. நம்புங்க, நரகம் அப்படிப்பட்டதுதான். எந்த ஒரு ஆறுதலும் இல்லாத ஒரு சோர்வான ஒரு இடம்தான் நரகம். That cannot be comforted. யாரும் நரகத்துக்கு போகிறவர்கள் நரகத்துல யாருக்கும் ஆறுதலே கிடையாது. This man was drunk at about 11 o'clock in the morning. அவனோ நான் சந்தித்த அந்த மனிதன் காலையில 11 மணிக்கு குடிக்க ஆரம்பிப்பான். But he said, last night I had a dream. I saw darkness all around me. என்னால் ஒரு நாள் ஒரு கனவை கண்டேன். என்னை சுற்றி நிறைய டாக்டர்ஸ்கள் இருப்பது போல. He said, I saw a man walking towards me and he had light. ஆனால் ஒரு மனிதனை தேடி வந்தான். அவன் கையில் ஒரு வெளிச்சத்தை வைத்திருந்தான். Church, that man was the Lord Jesus Christ. கையை வைத்து ராமன் சொல்லுங்க. அந்த இருள் சூழ்ந்த அந்த மனிதனுக்கு வெளிச்சத்தோடு வந்தவர் யார்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை கட்டி ராமன் சொல்லுங்க. When he comes and touches you with all of his power and all of his glory. நம்புங்க, இயேசு வந்தால் நம்முடைய முழு மகிமையோடு உங்களை தொடுவார், வல்லமையோடு தொடுவார். உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். கைகளை தட்டி இயேசுவுக்கு பெரிய மகிமை. Your life is going to be changed. Hallelujah. வாழ்க்கை மகிமையாய் மாறும். சத்தமா கையை மேல வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களே? You could be having despair in your life. You could be having mental distress. உங்க வாழ்க்கையில ஒருவேளை பெரிய சோர்வோடு நீங்க காணப்படலாம். You could be thinking of suicide. நீங்கள் ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். You might not be able to sleep. ஒருவேளை எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. When Jesus walks by, நான் சொல்றேன், இயேசு அருகே நடந்து வந்தால் he's going to put his hand upon you. ஆண்டவர் தமது கரத்தின் மேல் வைத்தார் என்றால், and whom the Son sets free is free. நம்மை இயேசுவின் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். நல்ல கையை தட்டி யாரையாவது ரிசீவ் பண்றீங்க, கரங்களை தட்டி இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாக விடுதலையாவீர்கள். You shall know the truth, and the truth shall make you free. வேதம் சொல்லும் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கையை மேலே வைத்து ஆமென். You shall know him, and he's going to make you free. Hallelujah. இயேசுதான் அந்த சத்தியம். இயேசுவை அறிந்து கொண்டால் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். சத்தமா கையை மேலே வைத்து ஆமென் சொல்வீங்களா? You know, when we go into the rural areas in Africa and also in Pakistan and India, நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், இந்தியா எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்ற போது 3 out of every 5 kids cannot sleep. 3 பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மிகப்பெரிய டிஸ்டர்ப்ல இருக்காங்க. Because the mamas go to church on a Sunday, and then on a Monday they go to the witch doctor. நல்ல கவனிங்க, ஏன் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை? ஞாயிற்றுக்கிழமைகள் அவர்கள் ஆலயத்துக்கு போறாங்க, உண்மைதான். ஆனால் மறுநாள் திங்கட்கிழமையே மந்திரங்கள் சூனியங்கள் செய்கிற ஆட்களுக்கு அவங்க செல்கிறார்கள். They go to the witch doctor when they're pregnant, and he gives them the muti. அவர்கள் விச் கிராஃப்ட் என்ற அந்த மந்திரங்கள் சூனியங்கள் செய்கிற இடத்துக்கு போகும்போது அவர்கள் கொடுக்கிற சில காரியங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறது. They go to the witch doctor when they turn 21, and he gives them the muti. Muti, what is that? It's like something that the witch doctor makes. பாருங்க, அவர்கள் அந்த மந்திர சூனியம் செய்கிறவர்கிட்ட போகும்போது அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கிறார்கள். அது அவர் வாழ்க்கையில வேதனை உண்டாக்குகிறது. They go to the witch doctor and they say, I want to be rich. மந்திர சூனியங்கள் செய்கிறவர்கிட்ட போய் சொல்றாங்க, நான் பணக்காரனாய் ஆக வேண்டும், எதையாவது செய்யுங்க. They slaughter a goat and give it to the witch doctor. அவர்கள் உடனே சில காரியத்தை அந்த காரியத்தை அந்த மந்திர சூனியம் செய்ய சொன்னபோது அவர் இதை கொடுக்கிறார்கள். And he gives them the muti. அவன் அந்த முத்தி என்ற ஒரு காரியத்தை கொடுக்கிறான். But the muti can make that person blind. தெரியுமா உங்களுக்கு? அவர் கொடுக்கிற காரியம் அந்த மனிதனுடைய கண்களை குருடாக்கி விடும். They take these beads around themselves. அவர்கள் ஏதோ சில காரியத்தை இடுப்பை சுத்தி வச்சிருப்பாங்க. And their kids cannot sleep. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு காத்து செய்கிற அந்த பெற்றோர்களுக்கு பிறக்கப்பட்ட குழந்தைகளால் ஒழுங்காய் தூங்க கூட முடியவில்லை. And a woman in Masakane, South Africa, she took the muti, and 2 days later she was blind in one eye. மந்திரிச்சு கொடுத்த தாயத்துகள் பாருங்க. நான் சவுத் ஆப்பிரிக்காவில நான் ஒரு மகளை சந்தித்த போது அந்த மந்திரத்துக்கு கொடுத்த தாயத்துகளை வைத்து அவர் தூங்கி கொண்டிருக்கிறாள்.
But Jesus set her free. Hallelujah. அவர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலை இருந்தபோது இயேசுதான் அவர்களுக்கு விடுதலையை தந்தார்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். How many people are sick? I want you to raise your hand. இன்னைக்கு நான் கேட்க கூறுகிற காரியமாக இயேசு உங்களுக்கு விடுதலையை தருவார். எத்தனை பேர் இங்கு நோயோடு வேதனையோடு இருக்கிறீங்க? கைகளை மேல உயர்த்துங்க. After the service ends, they're going to sing a healing song, and I want you to come to the front. I will pray for you. நம்ம இன்னைக்கு இயேசு உங்களுக்கு சுகத்தை தருவார். இந்த ஜெபம் முடிந்த பிறகு உங்களுக்காக விடுதலை பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்காக வந்து ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களுக்கு விடுதலையை தருவார். கையை மேல வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. God bless you. ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை. சத்தமா கையை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எங்கள் அருகே வருவாரானால் எனக்கு ஒரு விடுதலை? எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே இருக்கிறது நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த மதிய இந்த இரவு வேளையில